பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ். சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நேர்லே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், வணக்கம் சாணக்கியா நேயர்கள். இந்த தேர்தல் காலத்தில் இப்போ பார்க்குறோம், 5 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிமைனிங் 2 ஃபேஸஸ் தான் இருக்குது. 90 odd சீட்ஸ் மிச்சம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தோம்னா 400 சொச்சம் சீட்டு வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு. 2ல் அண்ணா போஸ்டா பாஜக வெற்றி பெற்று விட்டது. ஆனால் 2 பக்கமும் பார்த்தோம்னா நாங்கள் 300 வருவோம் அப்படின்ட்டு 2 பக்கமும் கிளைம் பண்ணுறாங்க. பிஜேபி தொடர்ந்து 400 ஆப்கி பார் 400 பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க 370 இலக்கு வச்சாலும் 300 பாஸ் பண்ணிடுவோம், நாங்கள் இப்போவே 315 தாண்டிட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ ராகுல் காந்தி உட்பட, காங்கிரஸில் திரு கார்கே அவர்கள் உட்பட, ஜெய்ராம் ரமேஷ் உட்பட, இந்தி கூட்டணியில் பலர் உட்பட எல்லாருமே வந்து அவங்களும் 300 வந்து விட்டோம், பாஜக வந்து இம்முறை 200 தான் எடுக்கும், பிஜேபி வில் பி ரூட்டட் அவுட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கல யதார்த்தம் என்ன நினைக்கிறேன்? முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார் 370 பாஜக, என்டிஏ கூட்டணி 400 தாண்டும்ட்டு. அப்போவே வந்து நேத்தி கூட பார்த்தீங்கன்னா அந்த ரஜத் சர்மா ஷோவில் வந்து இவர் பேசியிருப்பார், மோடி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸோ இல்லை இந்தி கூட்டணியோ வந்து 400லாம் வராது, அவ்வளோலாம் வராதுன்ட்டு. யாரும் வின் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கன்டென்ஷனே பண்ணலை, சரிங்களா? அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆச்சு, காங்கிரஸ் ரொம்ப லேட்டாக முழிச்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இப்போ அது 6வது கட்ட தேர்தல் வரும்பொழுது நாங்கள் 300 தொடுவோம் அப்படின்னு சொல்கிறதோட ஃபஸ்ட்டு கட்டத்திலே தொட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு விவாத பொருளாக இருக்கும். இப்போ வந்து சொல்லும்போது என்ன ஆகுது, ஒரு லேட் ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ முதல்ல என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன். 370 பாசிபிளான போது எனக்கு ஒரு டவுட்டு தான் அது. இன்றைக்கும் என்னுடைய டவுட் வந்து 370 பாஜக தொடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 400 என்டிஏ 400 கிராஸ் பண்ணுமான்றது பார்ப்போம். ஏன்னா என்டிஏல யார் இருக்காங்கன்றது முக்கியம். இப்போ இருக்கிற என்டிஏவா, இல்லை தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு ரிசல்ட்டெல்லாம் வந்த ஒருபாடு ஒரு என்டிஏ ப்ளஸ் வருமா, இதை நீங்கள் பார்க்கும்போது என்டிஏ 400 தாண்டுமான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் 331. நான் ஆக்சுவலி ரொம்ப கரெக்டான நம்பராக சொல்கிறேன், நான் ரேஞ்சு கூட சொல்லலை. ஸோ கிவ் ஆர் டேக் 5 or 6 இங்கே முன்ன பின்ன வச்சா கூட 325 முதல் 335 340 தொடுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் 331 டு பி வெரி ப்ரிசைஸ். 331 இஸ் அ லோவஸ்ட் பிஜேபி. அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதற்கு கூட கீழே வருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கணிப்பு. நான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி இந்த நம்பரை அரைவ் பண்ணேன். அந்த 8 அப்போ நிறைய பேர் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, 8 மாதம் 5 கட்ட தேர்தல் 4 கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் தான் 1.5 மாதத்துக்கு நடந்துட்டு இருக்கு, இதில் ஒன்றும் ரிவிஷன் இல்லையா உனக்கு, இன்னும் அந்த 8 மாதத்துக்கு முன்னாடி கணிச்ச அதே இடம் தான் இருக்கான்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் டிராஸ்டிக்கலாக மாறக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்போ 331 320 ஆகலாம், இல்லை 340 ஆகலாம். பட் அந்த 331 ஒரு ஆவரேஜில் நான் வச்சுட்ருக்கேன் இல்லையா, அதை தாண்டி 350 கிராஸ் பண்ணும், இல்லை 300க்கு கீழே போகணும், டிராஸ்டிக்கலாக என்னை பொறுத்த வரைக்கும் களம் மாறவில்லை. ரெண்டாவது, ஸ்டேட் வைஸ் மாறி இருக்கு. என்னுடைய கால்குலேஷன் நான் போட்டு வச்சுருந்ததில் ஸ்டேட் வைஸ் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெலுங்கானா நான் வந்து இப்போ 10 முதல் 12ன்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது வருமானம் அது அப்போ நான் கால்குலேட் பண்ண போது இல்லை. மகாராஷ்டிராவில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு, மகாராஷ்டிராவில் குறையிறத தெலுங்கானா காம்பன்சேட் பண்ணுது. இந்த மாதிரி தான் ஸ்டேட் வைஸ் மாதிரி இருக்க தவிர ஒரு டிராஸ்டிக்கலாக என்னுடைய கணக்கு 331 தாண்டி அது மாற்றக்கூடிய இடத்துல இல்லை.
ஏன் 400 வந்து நான் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் எப்போதுமே பேசும்போது பிஜேபியினோட எவ்வளோ கவுண்ட்டுன்னு தான் சொல்கிறேன் தவிர என்டிஏ நான் ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா, நாளைக்கு இன்றைக்கி பிஜு ஜனதா தள் என்டிஏல இல்லை, நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த ஒருபாடு அவங்க ஒரு 8 சீட்டோ 10 சீட்டோ வின் பண்ணுறாங்க, அவங்க வந்து நான் என்டிஏக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், இப்போ மோடிக்கு ஒரு ஆதரவு தேவை, ஒரு எக்ஸ்ட்ரா என்டிஏக்கு ஒரு எம்பிக்கள் கொஞ்சம் தேவை, ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்குன்னா பிஜு ஜனதா தள் கூட இருக்கும். சப்போஸ் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர்சிபி வந்து ஸ்வீப் பண்ணி வர ஒரு அசம்ஷனுக்கு வரல இப்போதைக்கு. ஆனால் ஆந்திரா ரொம்ப ஸ்டடி பண்ணலை, இருந்தாலும் ஆந்திராவில் அந்த அளவுக்கு வரல, 50-50 பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு. அப்போது ஒய்எஸ்ஆர்சிபி வந்து நானும் என்டிஏல இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதில்லை. ஐ உடன் பி சர்ப்ரைஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மமதா பானர்ஜியை வந்து நான் என்டிஏ கூட வந்து ஒரு உறவு வச்சு ஆசைப்படுறேன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எடுத்துப்பாங்களா வேணுங்கிறது வேறு. பட் அவங்க வந்து அந்த அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதிமுக ஒரு 2-3 சீட்டு வின் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க, அவங்களும் நான் என்டிஏல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா சர்ப்ரைஸ், ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஸோ அதனால தான் நான் என்டிஏ 400 தாண்டுமான்னா இப்போத்திற்கு என்டிஏவா இல்லை எலெக்ஷனுக்கு பிற்பாடு உண்டான என்டிஏவான்ற ஒரு கொஸ்டின். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 331 கலனு யதார்த்தமாக நான் பார்க்குறேன். இந்த நேரத்துக்கு கேஜ்ரிவால் அவர்கள் வந்து முந்தானத்துக்கு சொல்லியிருக்கார் 300 தாண்டுவோம் நாங்கள், இந்திய அலையன்ஸ் இந்திய கூட்டணி 300 தாண்டுவோம். கார்கே, ஜெய்ராம் ரமேஷ், ராகுல் எல்லாம் முந்தானதி தான் சொல்லியிருக்காங்க நம்பரை. அதுக்கு முன்னாடி வரை யாரும் சொல்ல, கேஜ்ரிவால் தான் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அனௌன்ஸ் பண்ண, அது வரைக்கும் நம்பரே அனௌன்ஸ் பண்ணாதவங்க 300 தாண்டுவோம்னு சொல்கிறேன். நான் கேஜ்ரிவாலுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா கேஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் 2022 குஜராத் தேர்தல் அப்போ வந்து என்கிட்ட வந்து உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்குது, ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு கூட ஹையஸ்ட் அவங்க தான் வாங்குவாங்க, க்ளோஸ்லி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கீழே பிஜேபி, காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு மேடையிலையும் போய் சொன்னார். குஜராத்தில் போயிட்டு வந்த நிலைமை என்ன, ரிசல்ட்டு 182ல் 157 பிஜேபி, 5 ஆம் ஆத்மி பார்ட்டி. இதுதான் ரியாலிட்டியே இதுவாச்சு. ஓட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு போனால் கூட காங்கிரஸ்லேருந்து தான் போச்சே தவிர பிஜேபியிலேருந்து ஒன்றும் பெருசாக போகல. மூன்றாவது விஷயம், பலரும் கணிக்க தவறியது, கவனிக்க மறுப்பதா இல்லை கவனிக்க தவறியதான் தெரியல. குஜராத் எலெக்ஷன்லேருந்தே சொல்கிறேன், 2022 எலெக்ஷன்லேருந்து ஷெட்யூல்ட் ட்ரைப் பழங்குடியினர் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பாஜக வசம் வந்துட்டுருக்கு. இது முன்னாடி இல்லை, 2019 இல்லை, 17-18 ஸ்டேட்கள் மாநில எலெக்ஷன்லையும் இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர் முழுக்க, சத்தீஸ்கர் ரிசரக்ஷன் வந்து அனைத்து போல்ஸ்டர்ஸும் கணிக்க தவறியது. நான் வந்து ஜூலை 2023 நான் வந்து இன்னொரு சேனல், இந்த மாதிரி ப்ரைவேட் சேனலில் பேசும்போது சத்தீஸ்கரில் பாஜக வெற்றி பெறுவது உறுதி, 50 தாண்டினால் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு அசஸ்மெண்ட் வச்சேன். அப்போ எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா, சத்தீஸ்கரில் போய் எப்படி பிஜேபி கண்டிப்பாக தோற்றுரும், ஃபேஸே இல்லை அப்படின்ட்டு. இது என்ன கணிக்க என்ன வந்து பார்க்க மறந்துட்டாங்கன்னா, அதுவும் என்ன 2019 அவங்க வந்து 15 இடமோ தான் வாங்கியிருந்தாங்க. எப்படி இன்னொரு 30 சீட்டுக்கு மேலே எப்படி வரும், 30-35 சீட் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தபோது, முக்கியமான விஷயம் என்னென்னா 18 அவர்கள் தோற்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அஜித் ஜோகி வந்தார். எல்லாரும் என்ன நினச்சாங்க, அஜித் ஜோகி காங்கிரஸ் ஓட்டை தான் பிளப்பார்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவர் பாஜக ஓட்டை மிகப்பெரிய அளவில் பிளந்து எடுத்துக்கிட்டார். அதனால் கிட்டத்தட்ட 17% ஓட்டு வாங்கினார் அவர். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து 63 வாங்கியிருந்தாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த 63-64 வாங்கியிருந்தாங்க. அண்டு இந்த முறை வந்து 2023 எலெக்ஷன் நடக்கும்போது அஜித் ஜோகி வந்து இஸ் நோ மோர். அந்த பார்ட்டியும் வந்து பெரிய அவங்க தலைவர்கள் இல்லாத ஒரு பார்ட்டி ஆச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, ரொம்ப ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பார்ட்டி, பாஜகவுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது சத்தீஸ்கரில். அங்கே தான் வந்து அவங்க மத்திய பிரதேஷ்க்கு ஈக்குவலண்ட்டாவோ அதை விட பெருசாவோ. மத்திய பிரதேஷில் ஆட்சியிலே இருந்துட்டு இருக்கிறதுனால, ரமன் சிங்கும் 15 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் அந்த மத்திய இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி. மத்திய பிரதேஷில் இல்லாத பிரச்சனை அங்கே உண்டு, நக்சல் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்தது பாஜக அரசாங்கம். எஸ்பெஷலி 2014 அப்புறம் அந்த நக்சல் பிரச்சனைகள்லாம் தீர்த்தது பாஜக. அதனால் வந்து மக்களுக்கு ஒரு நிம்மதி வர ஆரம்பிச்சது.
அதனால் வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்டு ஒரு சைலண்ட் ரிவைவல் நடந்துட்டு இருந்தது. மூன்றாவது ஓம் மாத்தூர் என்பவர் வந்து அங்கே வந்து களத்தில் இறக்கப்பட்டார். பலருக்கும் சுனில் பன்சல் போன்றவர்களோ ஓம் மாத்தூர் போன்றவர்களோ வந்து அவரெல்லாம் பின்னாடி பிஹைண்ட் த சீன் தான் இருப்பாங்க, முன்னாடி இருக்க மாட்டாங்க. பூபேந்தர் யாதவ் அந்த மாதிரி பலர் வந்து அவங்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வேலை செய்வாங்க. அண்டு அவங்கெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியவர்கள். ஸோ ஓம் மாத்தூர் அவர்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவர்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சது கலை யதார்த்தம் மாறிட்டு இருக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் பல போல்ஸ்டர்ஸ் அதை பார்க்க தவறினார்கள். என்னுடைய நண்பர்களே கூட அப்புறம் அக்டோபரில் போய் மாற்றிக்கிட்டாங்க. அது வரைக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சில வைப்ஸை நம்ம பார்க்கணும். அதுலேருந்து தான் நான் வந்து 331ன்றது வரதுக்கான காரணமே வந்து அப்போ எலெக்ஷனே வேண்டாமான்னு கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு வைப்ஸ். நான் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்தும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பாஸ்ட் டேட்டா, பாஸ்ட் 3 தடவை 4 தடவை நடந்த எலெக்ஷனில் எந்த விதமான மக்கள் மனநிலை எந்த வித மாறி இருக்கு, எவ்வளோ ரீச் போக முடியும் நமக்கே தெரியும், எவ்வளோ அது வரைக்கும் போகும். ஸோ உங்களுக்கு இப்போ 303லேருந்து சப்போஸ் பாஜக 200க்கு வரணும்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2019 ஒரு டேட்டா எடுப்போம், 164 இடங்களில் பாஜக இல்லை 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே மார்ஜின் வித்தியாசம். 227 இடங்களில் 50% ஓட் ஷேர். ஸோ நீங்கள் வந்து 164 இடங்களில் நீங்கள் அதாவது அவங்களுடைய நியரஸ்ட்டு செகண்ட் இருக்கிறவங்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் 2 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே. அப்போ அந்த 2 லட்சம் ஓட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் 1,10,000 1,10,000 ஓட்டையாவது நீங்கள் எடுத்தாகணும். எடுத்தால் தான் பாஜக வீழ்த்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி செட்டாக இருக்கிறதா எனக்கு தோணலை. இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ராஜ்பூத்ஸோட ஒரு ஆங்கர் டுவர்ட்ஸ் பிஜேபி, குறிப்பாக வசுந்தரா ராஜேவை சிஎம் ஆக்காமல் போனது ராஜஸ்தானில் பாதிச்சிருக்கு, அங்கு ஒரு சில சீட்ஸு குறையலாம்னு திரு அமித்ஷாவே ஓப்பனாக சொல்கிறார். அப்படின்னா இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு சின்ன டவுன்ஃபால் இருக்கும். போன டைம் 26 சீட்டு 28 சீட்டில் 2 காங்கிரஸ் ப்ளஸ் ஒரு ஜேடிஎஸ் எடுத்தாங்க, இன்னொன்று சுமலதா எடுத்தாங்க, இண்டிபெண்டன்ட் பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 25 பிஜேபி ஜெயிச்சாலுமே கூட அந்த 25ல் இந்த டைம் 20வது வருமானே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு 2 தியரி சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு பெரிய லாஸில் அங்கேயும் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க, இங்கேயும் 25 சீட்டுனாலே போன டைமை விட கம்மி தானே. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு ஸ்டேட்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணியே சொல்லிடுறேன். மகாராஷ்டிராலையும் போன முறை 41 வாங்கினாங்க பாஜக அலையன்ஸ். 21 சீட்டு பாஜக வாங்கின 48ல். இப்போ என்டிஏ அலையன்ஸுக்குன்னு கொஞ்சம் சரிவு ஏற்படும். பாஜக 21ல் மாற்றம் இருக்காதுன்னு எனக்கு ஒரு அதிகமாகவே நிற்கிறாங்க. ஆமாம், இந்த தடவை நிறையாவும் நிற்கிறாங்கனால கன்வர்ஷனில் வரும்போது பாஜகவுக்கு வந்து ஒரு 3-4 சீட்டு கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்டிஏ ஆஸ் சச் 41லேருந்து குறையும். பட் அது அந்த என்டிஏ குறையிறதுன்றது வந்து 350லேருந்து, அதாவது என்டிஏயோட 2019 டேலிலேருந்து குறையிறது தானே. ஆமாம், அதான் கரெக்ட். பிஜேபிக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்டிஏல வந்து அது ஒரு டேலி குறையும்ன்றது சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் ஒரு வைப்ரண்ட்டாக வந்து அந்த மகாவிகாஸ் அகாடின்றது இன்னும் இருக்குது. தோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் தாக்கரே வரைக்கும் ஒரு அடிஷன் கிடச்சிது. ஆனாலும் ஏன் அது என்ன காரணம்னா உங்களுக்கு இது மக்கள் இது ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஷிண்டே அவர்கள் இங்கே வந்தாங்க, ஆனால் சிவசேனா அங்கே இருக்குது. சிவசேனா என்ற கட்சி வந்து ஒரு முகமாக பார்ப்பது யாருன்னு பார்த்தா தாக்கரேவை தான், ஆனால் சிம்பிள் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஷிண்டேட்ட இருக்குது. அதே மாதிரி என்சிபிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பவார் தான் என்சிபியினுடைய முகம், சிம்பிள் அஜித் பவார்கிட்ட இருக்குது. ஸோ பாராமதி முதல் முறையாக அஜித் பவாரனுடைய குடும்பம் தோற்கக்கூடிய, அஜித் பவார் குடும்பம் சொல்ல முடியாது, ஏன்னா பவாரனுடைய குடும்பம் தோற்குன்னு சொல்ல முடியாது. அஜித் பவார் ஒய்ஃப் நிற்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு பவர் இருக்காங்க. சுப்ரியா சூலே வந்து தோற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்கப்படுகிறது. ஸோ கர்நாடகாவில் நீங்கள் சொல்கிறது உண்மை. 26 வின் பண்ணாங்க, 25 பிஜேபி, ஒரு இண்டிபெண்டன்ட், 26 வின் பண்ணாங்க. இந்த முறை ஜேடிஎஸ் இங்கே வந்ததுனால இவர்களுக்கு அந்த ஒரு 14 சீட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நடந்த 14 சீட்டில் இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 13 சீட்டுக்கிட்ட வந்துடும். அந்த ஒரு சீட் இது பெங்களூர் சவுத்தா, பெங்களூர் ரூரல். அந்த ரூரல் தான் காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய. டிகே சிவகுமார் மஞ்சுநாத் அப்படின்னு மஞ்சுநாத்துக்கு வந்து ஜேடிஎஸ் கேடஸுமே ஓட்டு விட வாய்ப்பு இல்லை, ஏன்னா தேவகோடோட மருமகன் பிஜேபி கேண்டிடேட் நிற்கிறார், அவரு தோப்பார் நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு வாய்ப்புக்கு தான் சொல்கிறேன். 14க்கு 14 வந்தாலும் வரலாம். ஒரு 13ன்னு சொல்கிறதுக்கு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய இடம். பிகாஸ் டிகே சிவகுமாரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால
அது ஒரு சின்ன ஒரு இங்கே கர்நாடகாவில் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா காங்கிரஸுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது கஷ்டம் தான், ஆனால் செகண்ட் ஃபேஸ் அதாவது மொத்தமாக 3வது ஃபேஸில் மீதி 14 சீட்டுக்கு நடந்த பிரஜ்வால் ரேவண்ணா இஷ்யூ. பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ கர்நாடகாவில் பெரிய இஷ்யூவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூனால காங்கிரஸுக்கு செட்பேக் ஆயிருந்தால் தான் நான் ஆயிருக்கும் தான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தின் சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அவர்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் பிரஜ்வல் ரேவண்ணாவை பற்றி, அதாவது அவர் பிரஜ்வல் ரேவண்ணோட எலெக்ஷன் அந்த போலிங் முடிஞ்ச அடுத்த நாள் தான் இந்த கான்ட்ரவர்சி வெளியில் வருது. அது பெரிய பூதாகாரமாக வெளியே வருது. அதுக்கு முன்னாடி அரச புரசலாக பேசிகிட்டு இருந்தாங்க, அது ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு பெரிய அளவில் பூதாகாரமாக வெளியே வருது. உங்களுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுற அதெல்லாம் சொல்கிறது அந்த எலெக்ஷன் முடிஞ்ச 2 நாளுக்குள்ளே. அப்போது உங்களுக்கு சித்தராமையா கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு ஒரு கோபம். ஏன்னா வந்து பிரஜ்வல் ரேவண்ணா இவ்வளோ பெரிய விஷயம் செய்திருக்கார், இவ்வளோ ஐட்சாட்டியம் பண்ணியிருக்கார், இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணியிருக்காருன்னு போது 2 நாளில் நடக்கலை. இது பல வருடங்களாக நடந்துட்டு வந்திருக்கும் போது நீங்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்காக வெயிட் பண்ணீங்களா? உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கூட்டணி, ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? தேவகவுடாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஏன்னா 2023 இந்த எலெக்ஷன் கர்நாடகா எலெக்ஷன் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் தேவகவுடாவும் சரி அவர் குமாரசாமியும் சரி கேம்பெயினுக்கே பெருசாக போகல. ஏன்னா டிகே சிவகுமார் தன்னுடைய சமூகத்தை சார்ந்த டிகே சிவகுமார் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது அவர்கள் ஜேடிஎஸ் கொஞ்சம் தன்னுடைய வீரியத்தை குறைச்சிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் மைசூர் ஏரியாலெல்லாமே ஜேடிஎஸ் தோற்றுறது. ஏன்னா அது அவங்களுக்கு விட்டு கொடுத்தார்கள் தான் சொல்லணும். அப்படி விட்டு கொடுத்ததுனால இப்போ இவங்க மேலே நீ ஆக்ஷன் எடுக்காம முட்டியான்றது தான் மக்கள் மேலே கோவம். இன்னொன்று, அடுத்த 14 சீட்டில் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெகதீஷ் ஷட்டர்லேருந்து ஆரம்பித்து எஸ்ஆர் பொம்மையிலேருந்து ஆரம்பித்து ஆல் ஸ்டால்வார்ட்ஸ் நிற்கிறாங்க. அதனால் வந்து உடனே வந்து அத்தனையும் காங்கிரஸுக்கு போகும் என்று எதிர்பார்க்க முடியாது. 2023 எலெக்ஷன் இதில் கர்நாடகா எலெக்ஷனில் வரும்போது என்ன ஒரு நடந்ததுன்னா லிங்காயத் ஓட்டு, அது வந்து அதுவும் இது மும்பை கர்நாடகாவில் மெயினாக வந்து லிங்காயத்து வாக்குகள் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது ஒரு சீக்ரெட்டாகவே இருந்தது. ஐ திங்க் நீங்களும் வந்து கர்நாடகா போயிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், சாணிக்கால் போலியா, ஐ வாஸ் தேர். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த எலெக்ஷன் நான் வந்து அசஸ்மெண்ட் பண்ணதுலேயே மிகப்பெரிய தவறு, அதாவது நான் பண்ணதுலேயே தவறான முடிவு வந்தது கர்நாடகாவில். ஏன்னா 90-95 சீட்டுக்கு மேலே வரும்னு எதிர்பார்த்தோம், 65 தான் வந்தது. அங்கே உங்களுக்கு அந்த மும்பை கர்நாடகா ஏரியாவில் அந்த இவங்க வந்து லிங்காயத் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல ஸ்விட்ச் ஓவர் ஆனாங்க, காங்கிரஸ் ஸ்விட்ச் ஓவர் ஆனாங்க, ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஜெகதீஷ் ஷெட்டர் போகிறாரு, மொமெண்டம் அங்கே இருக்குது, அங்கே மொமெண்டம் அங்கே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது எடியூரப்பாவுக்கு வந்து மரியாதை கொடுக்கல. அந்த அந்த ஜியர்கள்லாம் மடமெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்ற அளவுக்கு ஒரு மூமெண்ட் இருந்தது. இந்த முறை ஒக்காலிகா ஜிஎஸ் எல்லாமே பாஜக பக்கம், அதாவது டிகே சிவகுமார் மேலே கோவப்படுறாங்க ஒக்காலிகா லீடர்ஸும். அப்போ அந்த இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு ஒக்காலிகா கம்யூனிட்டியும் வந்து உங்களுக்கு ஜேடிஎஸ் மூலமாக பாஜகவுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் கர்நாடகா, ஹைதராபாத் கர்நாடகா 2 இடத்துல, அதாவது நார்தன் மும்பை கர்நாடகா, ஹைதராபாத் கர்நாடகா, அந்த 14 சீட்டு நடந்த இடத்துல உங்களுக்கு ஜேடிஎஸ்னுடைய தாக்கம் பெருசாக கிடையாது. பட் இந்த கம்யூனிட்டி, அந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. ப்ளஸ் மெஜாரிட்டி லிங்காயத் ப்ரெசன்ஸ். இந்த முறை உங்களுக்கு எடியூரப்பா பையனுக்கு ஸ்டேட் பிரசிடெண்ட்டை கொடுத்து அந்த இதெல்லாம் மென் பண்ணிட்டாங்க, ஜெகதீஷ் ஷெட்டருக்கு சீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அங்கே வந்து பெருமளவில் லாஸ் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக 21 சீட்டு வரும், ஜேடிஎஸ் 2, மீதி 4 சீட்டு கண்டிப்பாக காங்கிரஸுக்கு செல்லும் அப்படின்னு தான் பார்க்குறேன். இதில் வந்து தொடர்ந்து பார்க்குற தெலங்கானா வந்து இதுக்கு யூஸ் ஆகும், மகாராஷ்டிரா வந்து இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் ஆஃப் செட்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு 350 தொடாதுன்றது நீங்கள் சொல்கிறதில்ல ஏற்றுக்க முடியுது. ஆனாலுமே கூட தொடர்ந்து அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி 400ன்னு கிளைம் பண்ணுறது சார். என்டிஏ 400 என்று கிளைம் பண்ணுறாங்க, பிஜேபி 400 என்று அவர்கள் எங்கே கிளைம் பண்ணாமல் தெரியல, 370 சொல்கிறாங்க. அது ஒரு இலக்கு வச்சுருக்காங்கன்னு தான். ஒன்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வேறு விதமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் அசஸ்மெண்ட் போடுறேன். இவங்க வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி, அந்த லீடர்ஸ் வந்து 300 டார்கெட் வச்சா நான் 270 தான் வரும்.
ஸோ நான் 370 டார்கெட் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 350 340 வரும்னு அவங்களுக்கு எதிர்பார்த்துருக்கலாம். இல்லை கடந்த முறை 300 டார்கெட் வச்சார் அமித்ஷா, 303 வந்தாங்க. கரெக்ட். ஆனால் அது வந்து எலெக்ஷனுக்கு 272 வச்சாங்க 2014, 282 வந்துச்சு. 280 இல்லை, அது வந்து 272 மினிமம் வாங்கணும்னு வந்தாங்க. ஏன்னா 300 சொல்லிட்டு எக்ஸிட் போல் இன்னைக்கு தான் சொன்னாரே தவிர எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் 300 தாண்டுவோம் தான் சொன்னார் இவர். டார்கெட் 300ன்னு சொல்லலை, 300 கண்டிப்பாக தாண்டுவோம் சொன்னார். இந்த தடவை டார்கெட் 370 வச்சு அவங்க போகிறாங்க. ஃபார் வாட் எவர் ரீசன் இந்த 370 என்ன பெரிய ஒரு தாற்பயம் தெரியல. பட் ஆனால் 370ன்ற ஒரு டார்கெட் அவங்க வச்சுட்டு தான் போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு 370க்கு போகிறதுக்கு இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா 370 போகணும்னா உங்களுக்கு ரீஜனல் பார்ட்டி எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸில் ரீஜனல் பார்ட்டி டிராஸ்டிக்காக குறையணும். இப்போ திமுகலேருந்து இப்போ இது வந்து ஒரு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 10-15 சீட்டு வின் பண்ணணும், ஆந்திராவில் ஒரு 10 சீட்டு வின் பண்ணணும், கேரளாவில் ஒரு 5-6 சீட்டாவது வின் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் 370 டச் பண்ண முடியும். ஏன்னா இவங்க எக்ஸாஸ்ட் பண்ண ஸ்டேட்ஸ் பாருங்கள். மத்திய பிரதேஷ் போன தடவை 1 தான் குறைஞ்சது, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இது குஜராத், கர்நாடகா, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சத்தீஸ்கர், அந்த ஹிந்தி பெல்ட் ஃபுல்லா ஸ்வீப் அந்த ஹிந்தி பெல்ட் எல்லாமே ஸ்வீப் பண்ணாங்க. ஓகே, ஜார்க்கண்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்வீப் பண்ணாங்க. இப்போ விட்டு இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பிஜேபிக்குன்னு சொல்கிறது ஒரு 25-27 சீட்டு அங்கே அவங்களுக்கு எல்லாமே என்டிஏ கூட்டணிக்கு வந்தது அங்கே இல்லை. வெஸ்ட் பெங்கால் அண்டு உங்களுக்கு வந்து ஒடிசா, தெலுங்கானா, அதான் தெலுங்கானா, ஆந்திரா எல்லாமே நான் வந்து சவுத்தில் எடுத்துட்டேன் நான். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு 370 தொடணும்னா மகாராஷ்டிராவில் ஒரு இன்னொரு 10-15, தெலுங்கானாவில் அடிஷ்னலாக ஒரு 7-8, ஆந்திராவில் ஒரு 10, தமிழ்நாட்டில் ஒரு 15, கேரளாவில் ஒரு 10, இப்படியெல்லாம். அண்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து போன தடவை 18 வின் பண்ணிட்டு இருந்தாங்க 42ல். ஸோ அங்கே இன்னொரு ஒரு 7-8 இல்லை 10 வின் பண்ணால் தான் 370 தொட முடியுன்ற ஒரு தான். ஸோ அதனால தான் கன்சர்வேட்டிவாக ஒரு 20 சீட்டு போன தடவை கூட ஜாஸ்தி, 18 சீட். நான் ஆக்சுவலாக 18 சீட்ஸ் மோர் சொல்கிறேன். 18 சீட்ஸ் நான் கணக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வெஸ்ட் பெங்காலில் இது 18 எடுத்தாங்க, போன தடவை 18 எடுத்தாங்க. இந்த தடவை லோவஸ்ட் 25, 30 வரைக்கும் போகுன்றாங்க. ஸோ லோவஸ்ட் வச்சுப்போம் 7. இல்லை, நம்ம இதே மாதிரி கால்குலேஷன் வெஸ்ட் பெங்காலில் வந்து 18லேருந்து 20-22னா ரீசனபிள். 25-13 பார்த்தோம்னா, ஏன்னா அது வந்து நம்ம க்ரௌட்ஸ் வச்சு சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா திரிணாமுலுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் என்னாச்சுன்னு பார்க்குறோமே, அவங்க அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 100 சீட்டு கிடைக்காதுன்னு பிகே பிரசாந்த் கிஷோர் சொன்னார், நடந்தது. அதே மாதிரி கம்மியாக தான் வந்து 75ல் வந்து 70ல் வந்து நின்னாங்க. கரெக்ட். ஸோ இந்த முறை அந்த சந்தேஷ் காலின்ற ஒரு விஷயத்தை பெட் பண்ணி போக முடியுமா? சந்தேஷ் காலி ஒன்றும் இல்லைங்க, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பெருசாக நடந்திருக்கு. போன தடவை வந்து ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்டவிழ்த்து விடப்பட்ட வயலன்ஸ், இந்த வயலன்ஸ்னால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகனுடைய தொண்டர்கள் பெருசாக பாதிக்கப்பட்டாங்க. பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டான ப்ரிடாமினட்டாக பிஜேபி தொண்டர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சேஃப் கார்டு ஆகணும்னா ஒன்று டோட்டலாக டிஎம்சி சைடு போகணும், இல்லைன்னா அவங்க டிஎம்சி வேண்டான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பாஜகனுடைய வளர்ச்சி அங்கே எந்த ஆச்சு, லெஃப்டினுடைய வீழ்ச்சியில் தான் பாஜக வளர்ந்தது. ஓகே, அப்போது லெஃப்ட் சப்போர்ட்டர்ஸ் யாரும் போயிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் போய் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் வேணால் கொஞ்சம் திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போகலாம், அதே ஈகோ சிஸ்டம் இருந்தாலும். திரிணாமுல் காங்கிரஸ் வளர்ந்த உடனே காங்கிரஸையும் வந்து அழிக்க ஆரம்பித்தாங்க. காங்கிரஸினுடைய தொண்டர்களும் வந்து அடிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய கவசம் என்று பார்த்தா பாஜக தான் இப்போத்திய கண்ணு கெட்டின தூரம் வரை 3லேருந்து 70 வந்தாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஜோக். 100 தாண்டுவாங்கன்னு சொன்னாங்க, இட்ஸ் நாட் ஜோக். அதே பிரசாந்த் கிஷோர் தான் இந்த வரை 25லேருந்து 27 வரும்னு சொல்கிறாரு. அவருடைய அசஸ்மெண்ட் நம்ம பிரசாந்த் கிஷோர் ஆஸ் அ பேஸ்ன்னு எடுத்தானா கூட ஏன் பெருசாக மாறி இருக்குன்னா, உங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 லட்சம் ஓட்டர்ஸ் ஹூக்ளி உட்பட பல இடங்களில் ரிமூவ் பண்ணப்பட்டார்கள், இல்லீகல் ஓட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முறை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பலர், அதுவும் இஸ்லாமிய சமூகத்தை வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போடவே வரல. மமதா பானர்ஜினுடைய பிக்கஸ்ட் ஓட் பேங்க், அதுவும் அந்த 24 பர்கானாஸ் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இது பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10-12 சீட் அந்த பார்டர் ஷேர் பண்ணி அவர் அந்த விசினிட்டியில் இருக்கக்கூடிய 24 பர்கானாஸ் விசினிட்டியில் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல முறை வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் நிறையா வந்திருக்கு. அந்த பக்கத்தில் இங்கே வந்து ஓட்டு போட்டு போவாங்க, அதுக்கு உண்டான
ஐடி கார்டெலாம். இந்த முறை சிஆர்பிஎஃப் வந்து பெரிய அளவில் வந்து இதெல்லாம் தடுத்திருக்காங்க. போல் டேட் அன்னைக்கு பெரிய வயலன்ஸ் நடக்கும். இது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் அவர்களுடைய சரித்திரத்திலேயே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு எலெக்ஷன் வந்து அமைதியான எலெக்ஷன். இன்ஃபேக்ட் ஆந்திராவில் வந்து எலெக்ஷனில் வயலன்ஸ் நடந்தது, அதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் இந்த அளவுக்கு ஒரு அமைதியான எலெக்ஷன் யாருமே பார்த்துருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 30-35 வருஷம் நான் வந்து எலெக்ஷன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் இல்லாத ஒரு எலெக்ஷன் பார்த்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஓட் பர்சன்டேஜ் டிராஸ்டிக்காக குறைஞ்சு. இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 77-82-85% சர்வசாதாரணமாக ஓட் நடக்கும். எல்லா இடத்துலையும் ஓட் குறைஞ்சிருக்கு. அதுவும் குறைஞ்சிருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோட ஸ்ட்ராங் ஹோல்டில் நிறைய முஸ்லீம் மக்களே சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து நாங்கள் வெளில போய் ஓட்டு போடலை, அந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ அவங்களுடைய ஓட் பேஸ் குறைஞ்சிருக்குன்னு போது இந்த அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கவுண்டர் போலரைசேஷன் பெரிய அளவு நடந்திருக்குன்னா இதுதான் அந்த ரீசன் 18-25 30 போகிறதுக்கு உண்டானது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க 4வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு கண்டினியூஸ் ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் வந்து அண்ட் இத்தனை வருஷம் 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 17-18 வருஷம் ஆட்சியில் இருந்தும் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்காத ஒரு இடம். அப்போ வரும்போது ஒரு நேச்சுரல் ஷிஃப்ட் வருது. எப்படி அவங்க வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்ட் 35 ஆண்டுகள் ஆண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக டெக்டானிக் ஷிஃப்டாக யாரும் கம்யூனிஸ்ட் அங்கே ரவுட் ஆவாங்கன்னு வெஸ்ட் பெங்கால் யாருமே யோசிச்சிருக்க முடியாது. 0 சீட் ஸ்டேட் எலெக்ஷன்லையும் சரி, போன முறை 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸு 0 எலெக்ஷன் யாருமே யோசிச்சே பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த டெக்டானிக் ஷிஃப்ட் நடக்கிறது தான் பார்க்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் டு வைண்ட் அப் சார். முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறது ரேபரேலியில் வந்து திரு ராகுல் காந்தி வெற்றி பெறுவாரா? நம்ம நேற்று பேசின வரைக்கும் ஒரு நம்ம இதில் ராஜகோபாலன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, வயநாட்டில் வேணால் ஜெயிப்பார், வடநாட்டில் ஜெயிக்கிறது டவுட்டு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரேபரேலியில் எப்படி இருக்குது? ஃபுல்லி டிபெண்ட் ஆன் எஸ்பி ஓட் பேங்க்கில் போகும்போது அது பேக் ஃபயர் ஆகாதா? எப்படி நடக்கும்? ரேபரேலியில் சில கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க, சிலர் செஃபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க ராகுல் காந்தி வெற்றி பெறுவான்ட்டு. நான் சந்தேகத்தோட தான் பார்க்குறேன். ரேபரேலியில் ஓட்டர் டர்ன் அவுட் அதிகரிச்சிருக்கு. அந்த ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபரேலியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருமுனை போட்டி தான் இருக்கும். அதாவது 4 முனை போட்டி நடந்தாலும் சமாஜ்வாதி பார்ட்டி, பிஎஸ்பி, பாஜக, காங்கிரஸ் 4 பேருமே போட்டிக்கிட்டால் கூட இதில் உத்தரப்பிரதேஷில் ரேபரேலி அமேத்தியில் வரும்போது சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுவாங்க. ஒரு ரொம்ப காஸ்மெட்டிக் ஃபைட்டு தான் கொடுப்பாங்க. இந்த முறை ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் பிஎஸ்பிலேருந்து ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் வராங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் பாதிக்கு மேலே இந்த இஸ்லாமிய வாக்கு, அது கொஞ்சம் இந்த ஃபேமஸான ஆள், சும்மா நாம்கே வாஸ்தே ஒரு கேண்டிடேட் கிடையாது, சீரியஸ் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு சமாஜ்வாடி பார்ட்டி தான் ஒரு ஹெவி லிஃப்ட் பண்ணுறாங்க. சோனியா காந்தி. இன்னொன்று என்னென்னா நீங்கள் சிம்பிளாக பார்க்க வேண்டியது, அமேத்தியும் ரேபரேலி மக்கள் கவனிப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகள் நேரு காந்தி குடும்பம் வந்து ரேபரேலி மற்றும் அமேத்தியிலேருந்து வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. பிரதம மந்திரிகள் அங்கே வந்திருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூவன்சி வந்து இருக்கிறதுலையே வந்து இண்டெக்ஸஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 2019 24 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பேங்க் கூட கிடையாது 2019 முன்னாடி அமேத்தியில். இப்போது மெடிக்கல் காலேஜ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் பிளட் பேங்க் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு 1.5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நீர் வசதி, அது வீட்டுக்கு குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பார்த்தா கடந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு அமேத்தி ஒரு ஃபுல்லும் மாறலை. அப்படியே வந்து நீங்கள் சென்னை அளவுக்கு ஒரு பெரிய சிட்டி அளவுக்கு மாறலை. இருந்தாலும் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% பெரிய லீப்பாக இருக்குது. ஸோ இப்போ ரேபரேலி மக்கள் அதை பார்க்கும்போது என்ன, இவங்களோட போய் என்னத்த பிரயோஜனம்? அந்த ஒரு மனநிலை. 2009 சோனியா காந்தி அவர்களுக்கு வாக்கு குறைஞ்சிருந்தாங்க. அதான் அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. அதாவது 2009 72% வாக்கு சதவீதம் வாங்கினாங்க. 2014 63, 19 52-53% வாங்கினாங்க. ஸோ அண்ட்
அவர் எழுத்தாப்புல நிற்கக்கூடிய அந்த தினேஷ் பிரதாப் சிங் அவர் பேர், அவர் வந்து 2014லேருந்து 19க்கு ஜம்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய கரியர், அவரும் காங்கிரஸ்மேன் தான், பாஸ்ட் முன்னாடி காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான். ஸோ அவர் வந்து தன்னுடைய டேலி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து 44% இருக்கார். இப்போ ஆல் என்ன நடக்குதுன்னா, அங்கேருந்து ஒரு 5% குறைஞ்சி இங்கே வந்தாலே வெற்றி. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். கடைசி பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாடி பார்ட்டி, அந்த 6 அசம்பிளி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி லீடர்ஸ்களுக்கு இவரை ஏன் நான் வெற்றி பெற வைக்கணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டேட் லெவலில் நீங்கள் அலையன்ஸ் வச்சிடுறீங்க, எனக்கு என்ன லாபம் இங்கே? இப்போ காங்கிரஸ் தோற்றதென்றால், ராகுல் காந்தி தோற்றுட்டார்னா, அப்போ ஃபைட் பிட்வீன் சமாஜ்வாடி பார்ட்டி அண்ட் பிஜேபின்னு வர ஆரம்பிக்கும் இனிமேட்டு. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு எனக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும், இல்லைன்னா நான் வேலை உண்டி தான் செஞ்சிட்ருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியனால சமாஜ்வாடி பார்ட்டியே வந்து ஒரு பெரிய அளவில் சுணக்கத்தோடு தான் வேலை செஞ்சுருக்காங்க. தோ ஹெவி லிஃப்டிங் பண்ணியிருந்தா கூட பல இடங்களில் சுணக்கத்தோடு தான் வேலை செஞ்சுருக்காங்க தான் பார்க்குறேன். இந்த முறை ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நான் எப்போதுமே ஓட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் வந்து 5% மேலே இருந்தால் யோசிக்கலாம். இப்போ த்ரிவாண்ட்ரத்தில் பார்த்தோம்னா 2014, 19, 24 இந்த ஓட்ஸ் போல்டு பார்த்தீங்கன்னா, 2014 சசி தரூர் 15,000 வாக்குகளில் தோற்றார். 2019 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வெற்றி பெற்றார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் போல்டு வந்து 10% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த முறை 14 கூட கம்மியாக ஓட் பர்சன்டேஜ் போல் ஆயிருக்கு. ஆனால் 14, 19 ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஓட்டு சரியவில்லை, பெருசாக ஏறலை. அந்த ஒரு 10-15 நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய பேஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த முறை கம்யூனிஸ்ட்டும் அங்கே ஒரு கேண்டிடேட்டை பெருசாக போட்டிருக்காங்க. ராஜீவ் சந்திரசேகர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓட் பர்சன்டேஜ் போல்டு வந்து 2014 கம்மியாக இருக்கும்போது இது யாருனுடைய ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு தான் பார்க்கணும். கமிட்டட் ஓட்டர்ஸ் கண்டிப்பாக போய் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அனாலஜி நான் பார்க்கும்போது அந்த டிராஸ்டிக் ஓட் சேஞ்ச் அது பார்ப்பேன். 1-2% வந்து பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எத்தனை பேர் புது ஓட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால் அந்த 1-2% ஏறினாலோ இறங்கினாலோ அந்த மோராலஸ் டிரெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. ஆனால் இந்த முறை வந்து கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ், நம்ம போட்மேன் நிஷாத்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அவங்கள மாதிரியான ஒரு செஃபாலஜிஸ்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது. கரெக்டாக கணிச்சு சொல்லுவாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்க, உத்தரப்பிரதேசில் பாஜக 79 அவுட் ஆஃப் 80 வரும். அதாவது ரேபரேலியும் சேர்த்து வெற்றி பெறும். இது அந்த ஒரு தொகுதி மிச்சம் கன்னுஜ், அதுவும் வந்து இவர் கண்டெஸ்ட் பண்ணுறதுனால அகிலேஷ் யாதவ். இன்ஃபேக்ட் கன்னுஜினுடைய பாஜக வேட்பாளர் என்ன சொன்னால் 2019 கன்னுஜில் இவங்க டிம்பிள் யாதவ் தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ மெயின்புரி போயிருக்காங்க. அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணால் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், எனக்கு ஒரு ஃபைட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இவர் அகிலேஷ் யாதவ் கூப்பிட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இப்போவும் முயற்சி செய்தால் 80 அவுட் ஆஃப் 80 வரும்னு சொல்லிட்டு அவங்க நிஷாத் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 75 என்டிஏ ஒரு 75 கிட்ட தான் அங்கே உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஒரு 71 ஃபார் பிஜேபி. இப்போ 62லேருந்து 71. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 சீட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிறது தான் பார்க்குறேன். ஸோ உத்தரப்பிரதேசை நீங்கள் வெற்றி பெறாமல் ஏன் இந்த 300 வந்து பிரச்சனைன்னு சொன்னேன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் 120 சீட்டு. இந்த 120 சீட்டில் 100 சீட் யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். ரெண்டாவது, காங்கிரஸ் 150 நாடு முழுக்க தாண்டணும். தாண்டினா தான் ஒரு மாற்று அரசியல் வர முடியும். காங்கிரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 2014 கீழே போவாங்கன்ற ஒரு ஹேஷியம் இருக்குது. பட் பிட்வீன் 44க்கு 52க்கும் நடுவில் வருவாங்கன்னா ஒரு ப்ராபபிள் காஸ்டில் இருக்குது. அப்போது அவங்க 3 டிஜிட்டே தாண்ட முடியாத போது வேறு யார் ஃபில் பண்ண போகிறாங்க? அந்த இப்போ ஒரு 50 சீட்டு வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 250 சீட்டு ஃபில் பண்ணணும். 250 சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இண்டி கூட்டணியில். பேர்பட்ட போஸ்ட்போல் கூட்டணியில் அவன் வாய்ப்பு இல்லை. போஸ்ட்போல் கூட்டணியில் அமைஞ்சாலும் வேறு யார் இருக்காங்க? என்டிஏலேருந்து இருக்கிறவங்களாம் வெளில வரணும். என்டிஏல ஹெவி லிஃப்ட் பண்ணுறதே பிஜேபி தான், சரிங்களா? அவன் ஆன் தேர் ஓன் 330 தாண்டுவாங்கன்னும் போது இது இவர்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் சார், நீங்கள் சின்னதாக பதில் சொன்னால் கூட போதும், விரிவாக நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக பேசுவோம். தமிழ்நாட்டில் நம்பர் என்ன சார்? தமிழ்நாட்டில் என்னுடைய நம்பர் வந்து பிஜேபி 0 to 2,
என்டிஏ 0 to 5 இன்க்ளூடிங் இந்த 0 to 2 சொன்னேன் இல்லையா, அது என்டிஏ பொறுத்த வரைக்கும் 2 to 5 சொல்கிறேன். 0 to 5 இல்லை, 2 to 5. என்டிஏ வந்து 2 to 5 வரும். 2ல் 1 கோயம்புத்தூர் வர வாய்ப்பு. கோயம்புத்தூர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இல்லைங்க. நான் வந்து நான் வந்து திருநெல்வேலியும் வெள்ளூரும் தான் என்னுடைய கணக்காக இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு வந்து தேனி, தருமபுரி மற்றும் ராமநாதபுரம், இதுதான் என்னுடைய என்டிஏ கணக்கில் வருது. கரூர் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கலாம். ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் கண்ணாப்பினான் இருந்தது. முத்தரையர்கள் வந்து பாஜக பக்கம் 1.5 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட வந்திருந்ததுன்னா அங்கே அது ஒரு பெரிய ஒரு டார்க் ஹார்ஸாக எமர்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கரூரில் செந்தில்நாதன் பாஜகவுக்கு, ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது கவுண்ட் பண்ணலை, ஏன்னா அது வந்து அது நம்பக்கூடிய அளவில் இல்லை. பட் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அட்லீஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக கூட இருக்கலாம், அது ஒன்று. பாண்டிச்சேரி பிஜேபிக்கு நமச்சிவாயம் வெற்றி பெறுவார்ன்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. 2 இடங்கள் அதிமுக. ஓகே, திருச்சி கண்டிப்பாக. ஓகே, துரை வைகோ வந்து அந்த சிம்பிளில் போட்டிட்டது. நேரு அவர்கள் பெரிய அளவில் வந்து வேலை செய்யலை, அவர் தன்னுடைய பெரம்பலூரில் தான் பெரிய அளவில் போய் வேலை மகேஷ் கரூர் பண்ணிட்டாரு. ஆமாம், இவர் வந்து அன்பில் மகேஷ் கரூர் வந்துட்டாங்க. ஸோ அங்கே தனியாக விடப்பட்டார். ப்ளஸ் அவர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லை. ஸோ அதனால் துரை வைகோவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் சாருலதா தொண்டைமான் வந்து அமமுகவில் நின்றுருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவர் நிற்காததுனால அது ஒரு பெரிய ஒரு அதிமுகவுக்கு இந்த எக்ஸப்ஷன்னால கிடைச்ச வாய்ப்பாக தான் அதிமுக. இன்னொரு சீட் வந்து எனக்கு எதில் இருக்குன்னா, எய்தர் பிட்வீன் ஈரோடு ஆர் சென்னை சவுத், இது 2த்தில். சேலம் அண்டு ஈரோடு கிடையாது, சேலம் அண்டு இது சென்னை சவுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் வந்து 1 to 2 தான் நான் வந்து வைக்கிறேன். மீதி எல்லாமே வந்து திமுக கூட்டணி. இதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரம் நம்மோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசிக்கலாம். மிக்க நன்றி.